ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சப்வே சர்ஃபேஸாக விளையாட போகிறோம். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா புது அப்டேட் வந்து நார்த் போல் கேம் ப்ளே பண்ணியாச்சு. இதோ ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நம்ம தடுத்துவார், தப்பிச்சு போடணும், இந்த காயின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணணும், ஆப்ஜெக்ட்ஸ்லேருந்து எகுறது, ட்ரெயின், அந்த மாதிரி ஏகப்பட்ட இது வரும். தப்பிச்சு ஓடுறது அந்த கேமோட ரூல்ஸு. அதனால இந்த கேமை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சப்வே சர்ஃபேஸ் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். 125 MB. அப்பா செம்ம ஐடியா. ட்ரெயின் எகுரு, காயினை பிடிச்சிக்கிட்டே போகிறோம். என்னடா இது எதுவும் வருது, குடி தடங்கு ஒரே இது எதுவும் வருது. ஒன்று வருது எகுரு, இன்னும் வருது எகுரு, அவ்வளோ வருது எகுரு. மேகனோட பிடிப்போம். ஓகே எகுரு, ஓகே அது மாதிரி எகுறேன், அது மேலே எகுரு எகுரு எகுரு. இன்னொன்று வருது. குனி பேரிகேட் வருது, எகுரு குச்சின்னும். மேலே ஒரு பூட் வருது. நான் செமையாக எகுறேன். வெடிச்சு போய்ட்டு நினச்சா இப்படிலாம் நடக்குது. சரி மேலே போ ஜஸ்ட் மிஸ், இல்லைன்னா இடித்து தள்ளியிருப்பேன். சரி மேலே எகிரி, இன்னைக்கு எப்படியாவது அதை பிடிக்கணும். இதை எப்படியாவது இதை நம்மளை நல்ல சேனல், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் யாராவது புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ட்ரெயின் மேலே எகிரணும். ஓகே எகுரு போ, செம்ம எஸ்கேப்புங்க, செம்ம. அது மேலே எகுரு இன்னொன்று. சரி காயின் ஏதோ லைனாக தோணுது. இது என்னது, என்னடா பாதி நேரத்தில் முடிச்சு ஏதோ மேக்னெட் கையில் குத்திட்டு கீழே ஓடுப்பான்னு குத்துறாங்க. அடங்குயால இது வருது புதரு. அப்படியே ஸ்கேட் போர்டை வச்சு போனோம். இந்த ஸ்கேட் போர்டில் இடித்தா என்ன ஆகும்னு தெரியாது. சரி எகுரு. சரி இந்த ஸ்போர்ட்டிங் ஜம்ப் ஏதோ ஷூ குத்துக்கிறாங்க, அது ஒஞ்சிச்சு. நம்மளை அதனால தான் ஓவர் பாடை குத்துக்கிறாங்க. ஆடப்பாய் வந்துட்டான்டா. திருப்பி இந்த ஷூ அவுட்டு, ஸ்கேட் போர்டுக்கு அவுட் பண்ணிட்டாங்க. ஸ்கேட் போர்டு போயிடுச்சு. பாருங்களேன், லைனாக போகுது ட்ரெயின். இந்த மாதிரிலாம் எனக்கு தெரியாது. ஆனால் இதெல்லாம் லைனாக வருங்க. ரொம்ப ஸ்பீடாக வருது எல்லாமே. அதுலேயும் விழ மாட்டேங்குது. சரி கண்டென்ட்டு கிடைக்கவே இல்லை, இப்போ தான் கிடச்சிக்குது எனக்கு. சர்ஃபேஸ் எடுத்து நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஆனால் நான் ஃபுல் வீடியோவாக போட்டிருக்கேன். ஒரு பார்ட் 2 ஷார்ட்ஸில் போட்டேன். இப்போ ஃபுல் வீடியோவில் போடுறேன். திருப்பி வந்துட்டாங்க. சரி ஓடுவோம். அவுட்டு. அடங்குயால் ஆடு பார்க்கணுமா? சரி ஆடு பார்ப்போம், என்ன பண்ணுறது. ஓகே கைஸ், இப்படி ஆடு பார்த்தாச்சு. திருப்பி பிள்ளைய குத்திட்டு வருவோம். எதுக்கு ஆடு குத்துன்னு எனக்கே தெரியாது, ஆனால் ஆடு குத்தோம். அதுவும் பவர் மைல் இருந்துச்சு, போயிடுச்சு. காயினை பிடிச்சிக்கிட்டு போயிடுவோம். இது செகண்ட் டைம். ஃபஸ்ட் டைம் அவுட் ஆகிட்டோம். இப்போ எப்படியாவது இந்த கேமை முடிக்கிறோம். நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. அடங்கல அந்த இதோ 2 ஸ்டார் இருக்குது. இதோ பார்த்தீங்கன்னா டபுளாக காயின் வரும் நம்மளுக்கு. ஒரு காயினை பிடிச்சா 2 வாட்டி வரும். பார்த்தா பாருங்க, இப்போ 39 45. அது எதுவும் பிடிச்சா வேஸ்ட்டாக ஒன்று பிடிச்சா ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. ஆனால் அந்த ட்ரெயின் மேலே எகிரி குச்சி அந்த காயின்லாம் கலெக்ட் பண்ணுவோம். இந்த காயினை அவுட்டுங்க. இப்போ ஃப்ரீ ஹவர் பாட்டில் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். சரி வெளில வருவோம். தோற்றுரும், ஆனால் அதே தானே வந்தால் தானே வெளில வர முடியும். சரி ஆடுவோம். என்னடா என்னை பார்த்து சிரிக்கிற? ஆடங்குயாரு ஆடு ஸ்கிப். சரி கேமில் உள்ள போவோம். அது ஏதோ பவர் மாதிரி ஊற்றுறாங்க, என்னன்னே தெரில.
அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியாது. அதை அழுத்தினா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராக்கெட் மாதிரி ஒன்று வரும், பறப்போம். அந்த ஸ்டார் எது குத்துக்கிறாங்கன்னு தெரில இது வரைக்கும். இன்னொரு ஒரு ஃபயர் மாதிரி வந்துக்கிறான், அது குத்துக்கிறாங்கன்னு எனக்கு தோணுச்சு. அதுக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் எடுக்கணும். சரி, மக்களாக அப்போ ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். மொத்தமாக 2003 அது படிக்க முடியல. 2020 தான் ஒன் ஹவர் மாட்டேங்குது. அங்கே 600 700 இருக்குதுல்ல, அதெல்லாம் வேக வேகமாக போகுது, படிக்கிறதுக்குள்ளேயே போயிடும். சரி, இப்போ 3000 வந்துட்டோம் பார்த்தீங்களாங்க. பயங்கர வேகத்தில் போகிறோம். சரி ரோடு சரி போகிறோம். ஐயோ ஓகே, காயினை பிடிச்சிக்கிட்டு போ. லெஃப்ட் ரைட் 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 லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட். ஓகே, எனக்கே இந்த பக்கம் காயின் தெரில, ஒன்றுமோ புரியல. இந்த காயினை பிடிச்சி என்ன பண்ண போகிறோம்? முதல்ல காயின் பிடிச்சா கூட ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. கீ பிடிச்சா கூட அவுட்டுங்க, கீ பிடிச்சா கூட தப்பிச்சிடலாம். ஆனால் அவுட்ஃபிட்ஸ் கூட வாங்கலாம், அதெல்லாம் வேண்டாம். சரி, ஏதோ கொடுத்துருக்காங்க, ஸ்ப்ரே டப்பாவில் கொடுத்து வச்சுக்கிறாங்க, பார்க்கடா. சரி, என்னடா பஃபரு போடு, சீக்கிரம் வாடா. ஓகே, இது எது குத்துக்கிறாங்கன்னே தெரில. அது பவர் அமுக்கி பார்த்தா இது சொன்னல ராக்கெட் மாதிரி வரும்ட்டு குறைஞ்சிச்சு. சரி, ஓடுறது தான் நம்மளுக்கு முக்கியம், மாட்டாமல் இருக்கணும். ஓகே, இப்போ எப்படியாவது இது ஜெயிச்சிட முடியாது. ஆனால் இது எல்எஸ் கேமு, சும்மா விளையாட்டுக்கு விளையாடுனதும். ஓகே, சரி, இதை பிடிச்சிட்டு போவோம். ஏய் நவுரு, நாடா இப்படி பண்ணுறீங்க? ட்ரெயின் வேகமாக வருது. 14,000 ரூபாய் 14 வந்துட்டோங்க. நம்ம இப்படியிருந்து கேம் முடிக்கணும். நவுரு, இது 2 காயின் பிடிச்சிப்போம். இந்த ராக்கெட் வச்சு இப்போ 100 காயின் பாதிலேயே நின்று கீழே இறக்கி விட்டானுங்க. சரி, இப்படி நோத்து, இப்படி நோவு, இப்படி வா, இப்படி வா, இப்படி வா, இப்படி வா, இப்படியே வரும், இப்படி. எகுரு எகுரு ஜஸ்ட் மிஸ். சரி, 24 வந்துச்சுங்க. போடு, எகுரு பயங்கரமான ஃபார்மில் இருக்கும். இப்போ நம்ம எப்படியாவது இதை செம்மையாக எழுதி அப்கிரேட் பண்ணுங்க. கேரக்டர்ஸ் அப்கிரேட் பண்ணோம். ஓகே, கைனை பிடிச்சிக்கிட்டு ஓடினே இருக்கணும். இது பிடி. மேலே பாருங்களேன், நாற்று போல சருகிற மாதிரி இது மேலே போகிற மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். குடும்பம் இல்லையா அதெல்லாம். ஃப்ளோர்லலாம் நோ ஃப்ளோர் சேலஞ்சுன்னு ஒன்று இருக்குது. செடி செடியாக இருக்கும், ட்ரெயின் மேலேயே இருக்குச்சுன்னுக்கணும். சரி, எவ்வளோ நேரங்க, ஓடக்கூட முடியல இதில். சரி, இது மட்டும் லாஸ்ட்டாக விளையாடலாம். ஏன்னா இதான் லாஸ்ட்டு. என்னை ரொம்ப நேரமாக இருக்கேன். யாராலும் இந்த மாதிரி பண்ண முடியும்? என்னது, நம்மளை பீட் பண்ணிக்கணுமா? பேத்தியா என்னங்க இது? ஓ, அவுட்டு. ஓகே கைஸ், இந்த கேம் பிடிச்ச மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. டாட்டா, பாய் பாய்.